டீ போட்டுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா என்னடா வாய் எடுத்து போய் நிக்கிறானா? இல்லையே, எப்படி கேட்டாலும் அதெல்லாம் நீ சரி சரி, நீ எப்படி வேணா கேளு. எப்படி இருக்கு? ஓகே. நார்மலா இந்த மாதிரி சுடிதாரு இல்லை ஓப்பன் டாப்பு இந்த மாதிரி தான் போட்டு வரோம். எப்படி சிரிச்சு. ஹாய் மை ஃபேமிலி, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா சண்டே மார்னிங், அதாவது 12:15 இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆமா, கரெக்டாக 12:15. இன்னும் 3மே கோட்டா மாதிரி முடிச்சிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுல என்ன கூத்துனா, வெரி 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 ஹாப்பி சண்டே. இது எப்படி நான் கூத்து நான் சொல்றேன். இதுல என்ன கூத்து அப்படின்னா, எங்க அம்மா எங்க அக்காக்காக ஒரு விஷயம் ஆர்டர் போட்டாங்க. அது வந்துட்டு 25ஆம் தேதி வர வேண்டியது. புதன்கிழமை வர இன்னைக்கு காலையிலே டெலிவரி சொல்லிட்டு மெசேஜ் வருது. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. சுருப்பு அவங்க 2 பேருக்கும். எங்க அம்மா 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ள 6 மணிக்கு வேலை ஃபோன் அடிச்சிருச்சு. நான் அந்த அண்ணன் வரவே இல்லை. 4:30 மணிக்கு மேலே நாங்கள் வெள்ளைக்கிழமை எங்கள் அக்கா விட அப்படி கொண்டு கொடுத்தாங்க. அதை வந்துட்டு 80 அது பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுட்டி ஆர்டர் போட்டிருக்கு, இது கையும் உள்ள விட்டுக்கூட அதை ஆர்டர் போட்டிருக்கு, இதை ஆர்டர் போட்டிருக்கு. சமாளிச்சிருச்சு. லைவ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா அதை காட்டுமா, லைவ் அன்பாக்சிங் பண்ணுமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் சரி ஷார்ட்ஸ் எடுத்து இதை கொண்டு போய் கொடுத்து சொல்லி அது ரியாக்ஷன் டிவி ஓட விட்டு நாங்கள் 2 பேரும் வெளில வந்து நின்னா அது வந்து அழகா கதவை திறந்து எட்டி பார்க்குது. 2 கோட்டானே என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சிறுப்பு தாழ உடையில. கடவுளே இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வரைக்கும் யாருமே வாழ்க்கையில பண்ணிருக்கே மாட்டாங்க. இது வேற என்ன சொன்னாங்க கரெக்டா லைவ்ல, ஆஃப்டர்நூன் லைவ்ல தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா நடக்குது. ப்ரீ பர்த்டே நான் ஓபன் பண்ணி எடுத்தேன். நீ கொண்டு போய் புள்ளைட்ட கொடு. அதே மாதிரி எல்லாரும் கேட்டீங்க, ஏன் நீங்க ஓம் புள்ளன்னு சொல்ல, அது அப்படியே பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் தான் ஆரம்பிச்சேன். நாக்கு இழுத்து வச்சு இனிமே அறுக்க போறேன். நான் தான் ஆரம்பிச்சேன். ஓம்புள்ளைய போய் கேளு, ஓம்புள்ள இனிமே ஓம்புள்ளைன்னா எனக்கு ஒரு புள்ளன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் நிறுக்கு எதுவும் கிடையாது. எப்படி அக்கா ஓம்புள்ளன்னு சொல்லு, நானும் ஓம்புள்ளன்னு சொல்லுவேன். கடைசியில் யாரு அந்த இதுக்காக என் ஹெல்மெட் வேற, பர்ஸு, அப்புறம் நகை சீட்டு கட்டது எல்லாம் உள்ளார கிடக்குது. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏம்மா நீங்கள் தான் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்புறம் ஏன்ட்டு. அதாவது ட்ரெஸ்ஸு வந்துட்டு நாங்கள் எடுக்கிற பிளான் கிடையாதுன்னு சொல்லலாம். கிடையாதுன்னு சொல்கிறத விட அதுக்கு ஏதாச்சும் மேக்ஸி அந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்து கொடுக்கலான்றது அப்படி தான் பிளானே. ஆனால் அவங்க வந்துட்டு இதை ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா இது அவளுக்கு பிடிக்கும், இந்த கலர்ஸ் பிடிக்கும். மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆசை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆசையே அது அவள் கேட்ட மாதிரி ஒன்று கிடச்சி. ஆனால் அது யூனிஃபார்மாக இருந்துச்சு. சரி மெட்டீரியல் எடுத்து தைக்க கொடுக்கலான்னா அது தைக்க கொடுத்துட்டோம், அது வந்துடும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுப்போம். கேக் வெட்டுவாங்க. அது இந்த வருஷம் 20வது பிறந்தநாளுக்கு 20 டிஷ் பண்ணணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க 20 டிஷ்ஷு நான்வெஜ்ஜில் என்னென்னு கொஞ்சம் லிஸ்ட்டு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு டக்குன்னு மைண்டில் வரலை. சொல்லுங்கள். இப்போ நம்ம அதை கொண்டு போய் கொடுப்போம். என்னது? கருப்பா தெரியல. இல்லை மானங்கிட்ட சர்ப்ரைஸ். சை, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 1004 ரூபாய். 1004 ரூபாய். காட்டன் மெட்டீரியல். நெக் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கேலப் டிசைன் நெக்கு. அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். அவங்க போகலாம். கேவலமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு போங்க. கூப்பிடுவோம் ஆசை பிள்ளைய. நேரத்துக்கு லட்சம் என்ன பண்ணுறாங்கன்னா டீ போட்டுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா
சட்டமான ஒரு சர்ப்ரைஸ். பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. உள்ளத்தில் நில்லுங்க, உள்ளத்தில் நில்லுங்க. போடு. பாப்பாக்குன்னு சொன்னா பாப்பாக்கு தான். அப்புறம் என் கையில கொடுக்குறேன். உங்க கையால அன்பாக்சிங் கொடுத்து தர மாட்டீங்களா? கொடுத்த ஓபன் பண்ண மாட்டீங்களா? பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? நான் பிடிச்சிக்கிறேன். வெட்டுங்க. வெட். அக்கா வெளில வரமா என்னக்கா நினைச்ச? ஆளை காணாமே எங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். வெளில வந்து எட்டி பார்த்துட்டு என்ன நினைச்ச? தண்ணி ஊத்துங்க பாலுக்கு. கொஞ்சம் என்ன பால் கேட்டு இல்ல தமிழ் இன்னைக்கு வேறு எல்லா காரும் ஒன்னா பிடிச்சிருக்க எப்படிமா வரும்? இதே ஆர்டர் போட்டு 7 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நீ இதை ஓபன் பண்ண அப்புறம் நாங்க மேட்டர் சொல்றோம். இது வந்து யார் வாங்கி கொடுத்து இது வந்துட்டு என்ன ஏதுங்கிறது அப்புறம் டீட்டெயிலா அதான் பாரு. பின்ன வச்சுதானே ஓபன் பண்ண முடியும். இதெல்லாம் என்னோட பெருசா இருக்கு. பெருசா இருந்தாலும் குத்தம் சொல்லுது, சின்னதா இருந்தாலும் குத்தம் சொல்லுது. ரொம்ப பெருசா இருக்கா? அதான் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன சைஸ் போட்டோ? எம்முக்கேவா? அதானே எக்ஸஸ் இல்ல எஸ் போடலான்னு. கொஞ்சமாச்சு நான் வளரணும். பேண்ட் மடிச்சு அடிச்சுக்கலாம் கீழே. பேண்ட் ஓகே தான். அதுக்கு நான் கொஞ்சமாச்சு நான் வளரணும். ஷால் நல்லா இருக்கு. கேவலமா இல்ல உனக்கு? ஏன் முழுசா பார்த்துட்டு தானே ரியாக்ட் பண்ணுவாங்க. இது கொடுத்துட்டு கூட ஓபன் பண்ணலாம். யாரும் போட்டுக்க மாட்டாங்க. ஐயா ஐயா எப்படி இருக்கு? கண்ணாடி பார்ப்போ. கொஞ்சம் சவுண்டா பேசணும். போய் கண்ணாடி பார்ப்போ. பெட்ரூம்ல கசகசன்னு துணி கிடப்போம். அதை எடுத்து ஓரமா போட்டு அப்புறம் வீடியோ வாங்க சிம்ல போட்டு. அம்பர்லா டாப்பா இருந்தா பேண்டே போட வேணும்னு நினைக்கிறோம். போடாது. அவ்வளோதான் அவ்வளோதான் வரும். பிள்ளை இதுதானே ஃபேஷனாக இருக்கு. ஆனா உன் பிள்ளைக்கு தான் அவ்வளோ. ஆனால் எனக்கெல்லாம் நான் எடுத்த எனக்கு மட்டும் டாப் இப்படி வரும். அம்பர்லாம் இல்ல சாமி. ஓப்பன் பாக்கெட் இருக்குன்னு ஓப்பன் டாப்புக்கு பாக்கெட் இதுல இருக்கும். இப்படி நின்று அப்பதான் வந்து இங்க தெரிய ஷோ ஆகும் கேமராவில். உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை? இந்த பாக்கெட் இதுல தான் இருக்கு. இல்ல நானும் இந்த கலர்ல தான் பர்த்டே ட்ரெஸ் எடுத்து எருமைக்கு பிறந்தத. அப்ப நீதான் எருமை. பர்த்டே ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுல ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது புது ட்ரெஸ்ல. ஸ்மெல் வர கனடா செய்யும். நல்லா இருக்கு. காலேஜுக்கு தான் உனக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே. லென்த் மட்டும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம். லென்த் என்ன பண்ணுங்க? டிசைனே அதான். அது கோடு. இதுதான் லுக்கு. நீ டெய்லி காலேஜ் வேற கிடையாது. கல்யாணத்துக்கு போனா பார்ட்டிக்கு எங்கிட்டாவது போனா சரி அது வந்துருச்சு வாயில. வெளுத்து போனதா போட்டுக்கிட்டு ரெகுலரா காலேஜுக்கு யூஸ் பண்றதே பண்றேன்னு தான் கொஞ்சம் உனக்கு வந்து இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணேன். ஸோ நான் உன்னை வந்து அன்னைக்கு அம்மா இதே எனக்கும் வாங்கி தரேன்னுச்சு. நான் தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுக்கு 1000 ரூபாய்க்கு எனக்கு 2 ஜீன்ஸ் 2 டாப் போதுன்ட்டு. உன்னை சொல்ல இல்ல 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 தெரியாம வாய் கலரி வந்துருச்சு. இதுனா நீ சிங்கிள் சைடு சால் போட்டு வெளியில ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கோ ஒரு கோயிலுக்கு போறதுக்கோ உனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு தான் நான் இதை செலக்ட் பண்ணினேன் ஆக்சுவலா. சரியா? நீ வந்துட்டு உன்னோட டாப்பை கழட்டிட்டு மேலே போட்டுக்கோ. போட்டு பாரு எப்படி இருக்கு.
அது நீங்க தான் சொல்லணும். பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. நிறைய வரலாம் இல்ல, கையே லூஸா இருக்கு. அதுக்கு நீ நல்லா சாப்பிடணும். அதான் விடு, நீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சும்மா அது இழுத்துட்டே இருக்காதக்கா. எப்படி இருக்கு? மொத்தமா போத்திக்கோ. நீ தாண்டா சொல்லணும், நீ தாண்டா சொல்லணும் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு. நீங்க சொல்லுங்க, ரக்ஷுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்க சொல்லுங்க. அதை காமிச்சு இப்ப எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளோரல் பிரிண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகேவா? அது இது ரெண்டும் இருக்கா? ஆமா, ரெண்டும் ஒர்க்கு தான். ஷாலுமே நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக சிங்கிள் சைடாகவும் போட்டுக்கலாம், மடித்து இப்படியும் போட்டுக்கலாம் இல்லையாப்பா? மடித்து இப்படி போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். சாரி, மடித்து இப்படி போட்டோம் அப்படின்னா செம்ம பக்காவாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இவ்வளோ காஸ்ட்லியாக நான் டாப்ஸில் போட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில். மீன்ஸ் நம்ம சும்மா 200 500 800 போடுறதுலாம் கூட போட்டிருக்கேன். ஆனால் 1000 போட்டிருக்கேன்னா அது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரியுமே போட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நல்லாயிருக்கும். இப்படி வரும்போது இப்படி வரும்போது நல்லா இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக மடிப்பெடுத்து போட்டோன்னா கரெக்டாக வரும். நல்லா ராயல் லுக்காக இருக்கும். ஓகேவா? பிடிச்சிருக்கா? ப்ரைட்டாக இருக்கா? ஃபேஸே பிரைட்டாக இருக்குல்ல? வாயை திறந்து பேசுறது. பேச வேண்டியது அவங்க. ஆமாம், நீ தான் பேசணும். நல்லா இருக்கு. பர்த்டேக்கு முன்னாடியே ஸ்பெஷல். நீ காலேஜ் போகிற அன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் சைடு ஃப்ளீட் போட்டு இந்த சைடு நான் எப்பவும் போடும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி போட்டு போயிட்டுன்னா பயங்கர லுக்காக இருக்கும். பாப்பாவுக்கும் அதான் சொல்லியிருக்கேன், உனக்கும் அதான் சொல்லியிருக்கேன். பயங்கர லுக்காக இருக்கும். நல்லா இருக்கும். என்னடா வாய் எடுத்து போய் நிற்கிறானா இல்லை ஏண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னு நிற்கிறானா? பேசாதான் அதனால தெரியும் மம்மி நமக்கு. பேசுடா. என்ன பேசுன்னு ஐயா ஒன்று பேசணும். உனக்கு ஓகேவா? ஹாப்பியா? அவ்வளோதான். அழுவுதா? அம்மா அம்மா எனக்கு சத்தியமா உனக்கு புரியல. தங்கத்தோட வாங்கி தரும் போது கூட ஒரு சொட்டு கண்ணீர் வர கிடையாது. ஐயோ இதுக்கா அழுவ? ஏண்டா அடே நேத்தா யாரோ கேட்டீங்க நிரு அழுது நான் பார்த்துட்டேன், ரக்ஷா அழுது பார்க்கலின்னு. ரக்ஷு கண்ணுன்னு தண்ணி கூட வரல. வரத்துக்கு முன்னாடி இவங்க தொடச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே தார ஊத்தும். சரிங்களா? எதுக்குடா அழுவுற? என்ன என்னாச்சுப்பா? ஏண்டா எதுக்கு பின்னாடி? ரக்ஷோட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பர்த்டே விளாக் எடுத்து பாருங்க. தங்கத்தோட கொடுத்ததுக்கு ஒரு சொட்டு தண்ணி வரல. ஒரு சொட்டு தண்ணி வரல. ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கழுகுறாங்க. இது எனக்கு புரியல. என்ன என்ன ஒண்ணு இல்ல, எதுக்கு அழுகணும்? ஹாப்பியா இரு. என் ஹாப்பினஸ் நீங்க 2 பேரும் தான். அப்புறம் வேற என்ன? எனக்கு இந்த சந்தோஷம் பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன். ஏய் அழுவாத. ஐயோ இவ அழுத வேற மூச்சு மேல போயிடும். அம்மா பிறந்த நாள் வருதுமா. ஒண்ணும் இல்ல. ஓகே, பி ஹாப்பி. காஃபி கிடைக்குமா? அதுக்குதான் போட்டு வெக்கமா இல்ல? ஹவு டு யூ ஃபீல்? கரெக்டா தமிழ்ல கேள்வி. சரி, உன்னோட ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷ் வருது. ஏய் நான் எப்படி கேட்டாலும் அதெல்லாம் நீ சரி சரி நீ எப்படி வேணா கேளு. எப்படி இருக்கு? ஓகேவா உனக்கு? ஹாப்பியா? சரி டாட்டா சொல்லிட்டு கிளம்பு. அவங்க 2 வார்த்தை அவங்க திருவாயை பேசுனா ஓகே. சரி நீ மாத்திக்கிட்டு பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. எங்களுக்கு தூக்கம் வருது. நீயும் தூங்கு.
எனக்கு சொக்குது, நான் போகிறேன். தூங்குவ எழுப்பி அப்படியே எழுப்பி மடியில வைக்கணும்னு நான் நினைச்சேன் உண்மையா. ஆனா அது நடக்காம போச்சு. அதுக்காக வேணுமே டீ கேட்டு இருந்தியா? சரி, இப்போ டீ எல்லாம் வைக்காத, பாலை மட்டும் அப்படியே வச்சிரு, தூங்கட்டும். காலைல வர நேரம் வந்துருக்கணும். அப்பெல்லாம் இல்லை. ஓகேவா எனக்கு ஹாப்பினஸ்? ஏன் திரும்ப திரும்ப கேட்குறான்னா, அவள் மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்பா, அதை என்கிட்ட சொல்ல மாட்டா. அதனால பல வருஷம் கழிச்சு அது வெளில வரும். அதனால தான் உனக்கு ஓகேவா ஓகேன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி அவளுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா ட்ரக்ஸோட நிரோட ட்ரெஸ்ஸு ஒரு டைமோ 2 டைம், ஒரு டைம் போட்டு வந்தால் 2வது டைம் இவள் லைக் பண்ணான். அப்போவே புரிஞ்சு போச்சு அவளுக்கு 3 செட்டு மேலே ஒரு விருப்பம் வந்திருக்கு அப்படின்னு. 2வது எனக்கும் அவள் எங்கே போனாலுமே நார்மலாக இந்த மாதிரி சுடிதாரு இல்லை ஓப்பன் டாப்பு இந்த மாதிரி தான் போட்டு வராள். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டோன்னா இது காலேஜுக்கு போட்டோம், அவளுக்கு வந்து வெஸ்டர்னில் எடுத்து கொடுத்துர்லாம் அப்படி தான் சொல்லிட்டு நான் கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே போன பின்னாடி வெஸ்டர்ன் சைடே போகலை. 3 செட்டு பார்த்தா 3 செட்டில் இந்த மாதிரி தான் ப்ளூ கலர் அதுதான் வேணும்னா அது வந்து 1500 சொன்னாங்க. எனக்கு என்னன்னா மற்ற கலர் ஓகே வருது, ஆனால் மற்ற கலர் டாப்பு இவ்வளோ தான் இருந்துச்சு. லாங்காக இல்லை, இவ்வளோ லாங்காக கேட்டா. அதுக்கப்புறமா வேற ஒரு டாப்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதோட மினி விலாக் வந்து நான் காலையில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் தான் மெட்டீரியல் எடுத்து தைக்க கொடுத்துருக்கோம். அது வந்தோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதுவும் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெஸ் விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மெட்டீரியல் அதை எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நான் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தோடனே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்தோடனே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். வேறு வீடியோ சந்திப்போம். பாய். இப்போ மணி வந்து 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, போய் தூங்கலாம் நல்லபடியாக. இல்லை, 37 தான் ஆகுது. சரி 30.